இன்றைக்கி நாம் சுண்டக்காய் தொக்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நாம் செடியில் இருக்க ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டக்காய் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. 200 கிராம் இருக்கும். தாளிப்புக்கு கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காய கட்டி, கொஞ்சம் வெல்லம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை. இவ்வளோதாங்க தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் தெரியுங்களா, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுட்டிங்க அப்படின்னா இது கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை தட்டாமையோ கட் பண்ணாமல் நீங்கள் முழு சுண்டைக்காயை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்க விட்டுறலாங்க. அந்த தக்காளி, வெங்காயம், சுண்டைக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா வணங்கிடணும். அந்த சுண்டைக்காய் நல்லா வெந்துட்டால் தான் கசப்பு நிறையா இருக்காதுங்க. ஆனால் கசப்பு இருக்கும், ஒரு 25% இருக்குங்க. இது நல்லா இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், வரமிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சுண்டைக்காயில் இந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும். இப்படி தக்காளியெல்லாம் நிறம் மாதிரி சுண்டைக்காய் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது நான் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். ரொம்ப குழம்பாக வைக்காமல் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தொக்கு மாதிரி வைக்க போகிறேன். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியுமே தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போது புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதையுமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துடணுங்க. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நாம் இதை அடுப்புலேயே அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம தொக்கா பண்ணுறதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா கொதிச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு நிற்குங்க. அந்த ஸ்டேஜில் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெல்லம் கரையிறதுக்கான டைம் கொடுத்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷங்க. இவ்வளோதாங்க. இப்போ தொக்கு தயாராக இருக்கும். நமக்கு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி தொக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தது சுண்டக்காய் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.